ஒன்றிய அரசுக்கு எதிராக ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சூழலில் அவர்கள் தீர்மானங்களை நிறைவேற்றி வருகின்றனர். அதில் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், தீர்மானத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? அது தமிழக கடலோர பகுதியில் மீன்பிடிக்க செல்லக்கூடிய தமிழக மீனவர்களை சிறைப்படுத்தி இலங்கை சிறையில் அடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் சொந்தமான விசைப்படகுகளும் இலங்கை வசம் உள்ளது. இந்த படகுகளையும் மீனவர்களையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர்கள் தங்கச்சி மரத்தில் இன்றைக்கு 5வது நாளா போராட்டம் நடத்தி வராங்க. இது 4வது நாள் போராட்டத்தில் மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மீனவர்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சாங்க. அதுல மீனவர் 6 கோரிக்கைகளை முன்னிறுத்தினாங்க. இந்த 6 கோரிக்கையை தமிழக முதல்வருக்கு தெரிவித்து உங்களுக்கு நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கணும்னு தெரிவிச்சாங்க. ஆனா தமிழக முதல்வர் பாத்தீங்கன்னா 6 கோரிக்கையில இன்னைக்கு 3 கோரிக்கை நிறைவேற்றி தெரிவிச்சிருக்காங்க. அதாவது விசைப்படகுக்கு வழங்கக்கூடிய இலங்கை சிறைக்கு இலங்கை வசம் உள்ள 87 விசைப்படகுக்கு 6 லட்சத்திலிருந்து 8 லட்சமா நிவாரணம் உயர்த்தி வழங்கியிருக்காங்க. அதே போல இலங்கை சிறையில் உள்ள மீனவருக்கு வழங்கக்கூடிய நிவாரண தொகை 350 இருந்து 500 ரூபாய் உயர்த்தி வழங்கியிருக்காங்க. மேலும் இந்த மீனவர்களை பிரச்சனையை தீர்ப்பதற்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம் தெரிவிச்சிருக்காங்க. இது மீனவருக்கு மிகுந்த ஒரு ஆதரவா இருக்கு. இதற்கு தமிழக அரசுக்கு மீனவர் நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இருந்த போதும் நடவடிக்கை எடுக்கக்கூடியதை இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகையும் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கக்கூடிய மத்திய அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்காம வேடிக்கை பார்த்து வருது. 5 நாளா போராட்டம் நடத்தி வர இந்த போராட்ட பந்தலுக்கு மத்திய அரசு சார்பில் எந்தவித கலந்து கொண்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல. இந்த போராட்டத்தை கைவிடுங்கிற எந்தவித உத்தரவாதம் கொடுக்கவில்லை. இன்னைக்கு தீக்குளிக்கும் போராட்டம் மீனவர் அறிவிச்சிருந்த நிலையில தமிழக அரசு கேட்டுக்கொண்ட அடிப்படையில தமிழக அரசு ஒரு சில கோரிக்கையை மீனவருக்கு நிறைவேற்றிய அடிப்படையில தற்போது தீக்குளிக்கும் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டு தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இருந்த போதும் மத்திய அரசுக்கு எதிராக தங்களது போராட்டம் தொடரும் எனவும் மீனவர் சங்கங்களும் இந்த மீனவர்கள் போராட்ட குழு அறிவிச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.